guys, வெல்கம் டு தியாஸ் vlogs. ரொம்ப குளிருங்க, அவ்வளோ மழையில் எனக்கும் பாப்பாவுக்கும் அவ்வளோ பசி. ஓகே, மழையில் ஏதாவது சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தக்காளி சாதத்துக்கு தான் இப்போ குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நான் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருந்த அந்த பட்டை இலை சோம்பு அதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா போட்டு வதக்குனேன். சட்டியில் போட்டு அது கொஞ்சமாக கலர் மாறி வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தேன். வெளியில் குளிர் அவ்வளோ குளிர். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காண்டி உப்பு போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கினேன். வெங்காயத்தை நல்லா வாசனை வந்துச்சு. இப்படி நம்ம வதக்கும்போது நல்லா வதக்கிக்கிட்டே வெளியில் பார்த்தேன். குளிர் விட்ட பாடில்லை, மழையும் விட்ட பாடில்லை. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை. ஸோ இஞ்சி கொஞ்சமாக எடுத்து பூண்டு கொஞ்சமாக எடுத்து ரெண்டையும் தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். காலேஜ் போகும்போதெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்லேயே தந்து விடுவாங்க, இப்படி நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நானும் ஃபாலோ பண்ணேன். நல்லா இருந்தது அந்த இஞ்சி பூண்டு வாசனை. உண்மையாகவே கொஞ்ச நேரம் விட்டுட்டேன் வதங்கட்டும் நல்லா அப்படி சொல்லிட்டு. வாசனை நல்லா வந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா பச்சை மிளகா போட்டேன். இது அதிகமாக காரம் இருக்காது இந்த மிளகாவுக்கு. ஸோ ஒரு 5 மிளகா கிட்ட போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். மிளகா நல்லா வதங்குற வரைக்கும் அதை கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு உரைப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. நான் வயிற்றில் இப்போ பேபி இருக்கிறதுனால அதிகமாக எரிப்பு சாப்பிட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம். ஸோ அவங்களும் அதிகமாக உரைப்பு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இப்போல்லாம். அப்புறமா அதை விட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அது நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். அதை நல்லா ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வெட்டி வச்சுருந்தேன். அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு தான் சமைக்கிறோம். ஸோ அதனால் 2 தக்காளி எங்களுக்கு போதும் அப்படி சொல்லி 2 தக்காளி போட்டேன். நல்லா தக்காளி போட்டு கொஞ்சம் நம்ம நல்லா அதை கிண்டி விட்டால் தான் அது நல்லா வதங்கி வரும், இல்லைன்னா அப்படியே இருக்கும். ஸோ நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு கிண்டிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரமாக. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்தது. நல்லா கிண்டுனே பார்த்தாலே தெரியும். மிளகாலாம் கொஞ்சமாக கலர் மாறி வந்துடுச்சு. அடிக்கிற மழையில் இந்த மாதிரி சூடாக ஆவி பறக்க சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். அதனால தான் ஆவி பறக்க பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா இருந்தது. ஸோ நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா வதங்கி வரும். அப்போ தான் தக்காளி நல்லா ஜெல் பதத்துக்கு வதங்கி வரும். அப்போ தான் நல்லா இருக்கும் அதை டேஸ்ட்டு. இல்லைன்னா நல்லா இருக்காது. தக்காளிலாம் முழுசாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். எப்படியும் ஒரு 5-6 நிமிஷம் நான் இதை வதக்கிக்கிட்டே இருந்தேன் நல்லா. ஏன்னா அப்போ தான் நல்லா தக்காளியோட அந்த சாரெலாம் நல்லா இறங்கி தக்காளி நல்லா குழஞ்சி இருந்த மாதிரி இருக்கும். அதுதான் தக்காளி சாதத்துக்கு நல்லாவும் இருக்கும். சிலவங்க காயான தக்காளியை போட்டுருவாங்க முழுசாக, அது நல்லா இருக்காது. அப்புறமா என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டேன். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு இருந்தனால நான் 1 டம்ளர் அரிசி தான் போட்டேன். ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன டம்ளருக்கு 3 டம்ளர் ரைஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு. அப்புறமா வெளியில் போய் பார்த்தா அங்கே மழை விட்ட பாடு இல்லை. குளிர். ஊட்டி காஷ்மீர் கூட தோற்று போயிடும் போல் அந்தளவுக்கு குளிர். ரொம்ப குளிராக இருந்தது, அவ்வளோ மழை. அப்புறமா பார்த்தா இங்கே நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு. ஸோ இனி என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நான் அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட நான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் குண்டு அரிசி, வீட்டில் இருக்க அரிசி வச்சு தான் பண்ணேன், குண்டு அரிசி. ஸோ அதனால் 1 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அப்புறமா அடுப்பில் அந்த அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படி சொல்லிட்டு உப்பு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு போடலாம் அப்படி சொல்லிட்டு உப்பு போட்டேன். ஏன்னா அதிகமாக சால்ட்டும் சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால உப்பு போட்டு கொஞ்சமாக கிண்டி விட்டேன். இதுவே நம்ம பிரியாணி அரிசி அப்படின்னா அதை கிண்டி விட்டால் உடஞ்சிரும் அப்படி சொல்லுவாங்க. இது நார்மல் அரிசி தானே. ஸோ கிண்டுனேன். அப்புறமா சரி குக்கரை மூடிடலாம். ஒரு 3-4 விசில் வச்சேன். 4 விசில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி சாதம் ரெடியாகிடுச்சு.
கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.